வணக்கம். இன்றைய தலைப்பு நாடாப்புழு அல்லது தட்டைப்புழு. இங்கிலீஷில் வந்து டேப் வார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டேப் வார்மில் பார்த்தீங்கன்னா டீனியா சோலியம் அப்படின்ற ஒரு நாடாப்புழு தான். அதை பற்றி தான் இன்றைக்கி விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக இன்ட்ரடக்ஷன். டேப் வார்ம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரிப்பனை மடித்து வச்ச மாதிரி இருக்கும். இந்த டேப் வார்ம் ஒரே ஒரு புழு மட்டும்தான் நம்மளோட மனிதனோட சிறுகுடலில் வாழ்கிறது. இது பார்த்திங்கன்னா அறவேக்கடாக செய்யக்கூடிய பன்றி மாமிசம், மாட்டிறைச்சி மாமிசம் இதன் மூலிமா மனுஷனுக்கு வரக்கூடியது. மனுஷன் வந்து முதன்மையான விருந்தோம்பி, இடைநிலை விருந்தோம்பி பார்த்திங்கன்னா பன்றி. ஸோ இன்டர்மீடியட் பார்த்திங்கன்னா பிக்கு, போர்க் வார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. மாட்டிறைச்சியில் இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா டீனியா சகினியட்டா. இதுவும் பார்த்திங்கன்னா மனுஷனுக்கு வரக்கூடியது தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4 முக்கியமான வகைப்படுறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த நாடாப்புழுனா என்ன, எந்த வகையை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்டோ பேராசைட், எக்டோ பேராசைட் அண்ட் எண்டோ பேராசைட் 2 இருக்குது. அதில் வந்து எக்டோ பேராசைட்னா வெளிப்புற ஒட்டுண்ணி, உட்புற ஒட்டுண்ணி பார்த்தீங்கன்னா எண்டோ பேராசைட். எண்டோ அப்படின்னா உட்புற ஒட்டுண்ணி. இது பார்த்தீங்கன்னா சிஸ்டோட வகையை சார்ந்தது. பிளாட்டிகல் மித்தஸ் அந்த தொகுதியில் வரும். இது பார்த்தீங்கன்னா மனிதனோட சிறுகுடல் பகுதியில் வாழும். முக்கியமான 4 வகைகள் பார்த்திங்கன்னா டீனியா சோலியம் பன்றி இறைச்சிலேருந்து வரக்கூடியது, டீனியா சகினேட்டா மாட்டு இறைச்சிலேருந்து வரக்கூடியது, டி லேட்டம் அப்படின்றது மீனோட இதுலேருந்து வர்றது, எக்னோகாக்கஸ் கிரானுலோசஸ் பார்த்தீங்கன்னா நாய் மூலம் அயாடிட் அப்படின்ற ஒரு டிசீஸ் வரக்கூடியது. இதனோட மார்பாலஜி பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா 3 பகுதிகளாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா ஸ்கோலக்ஸ், ரெண்டாவது பார்த்திங்கன்னா நெக்கு, மூன்றாவது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோபிலா. இந்த ஸ்ட்ரோபிலா தான் முக்கியமான பகுதி. அதுக்கு முன்னாடி தலைப்பகுதி பார்த்திங்கன்னா ஒரு குண்டூசி வடிவத்தில் தான் இருக்கும். அந்த குண்டூசி வடிவத்தில் பார்த்திங்கன்னா சக்கர்ஸ் அல்லது ஊக்ஸ் இருக்கும். அந்த சக்கர்ஸ் தான் என்ன பண்ணோன்னா அந்த ஊக்ஸு என்ன பண்ணோன்னா நம்ம குடல் பகுதியில் ஒட்டிகிட்டு இருக்கோம். அந்த சக்கர்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட சிறுகுடலில் இருக்கக்கூடிய அந்த உணவுகளையோ ரத்தத்தையோ என்ன பண்ணோன்னா உறிஞ்சி தன்னோட இனவிருத்தியை பெருக்கிறதுக்காக அது சக்கர்ஸ் யூஸ் பண்ணோம். உறிஞ்சி நம்மளோட உணவை செரித்த உணவுகளை என்ன பண்ணணும் உறிஞ்சி வாழும். ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா குடல் சுவரில் ஒட்டிக்கிட்ட உருவத்துக்கு அந்த கோலக்ஸ் அப்படின்ற அந்த தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய கோலக்ஸ் அப்படின்னு தெரியும். அதில் வந்து ஊக்ஸ் இருக்கும். அந்த ஊக்ஸ் தான் வந்து என்ன பண்ணும் ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதில் சக்கர்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த உறுப்பு தான் பார்த்திங்கன்னா உறிஞ்சிற வேலையை பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கழுத்து பகுதி பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு ப்ரோக்ளாட்டிட், அதுக்கு பின்னாடி இருக்கிற மெச்சூர் ப்ரோக்ளாட்டிட்டை உருவாக்குறதுக்கான ஒரு பகுதியாக அந்த நெக் பகுதி உருவாகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோபிலாங்கிறது தான் உடல் பகுதி. அந்த முழுசாக இருக்கிற அந்த ஒரு 7 மீட்டர்லேருந்து 10 மீட்டர் வரைக்கும் வளரும். ஒரே ஒரு இன்செக்ட் மட்டும், ஒரே ஒரு பேராசைட் மட்டும் வளரும். அந்த பேராசைட்டோட லென்த்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 7லேருந்து ஒரு 8 மீட்டர் வரைக்கும் வளரும். இந்த ஸ்ட்ரோபிலா பார்த்திங்கன்னா ஒரு சிறு கணுக்கணு பகுதிகளாக செக்மெண்டடாக இருக்கும். அது தமிழ் பார்த்திங்கன்னா கணுக்கள் அப்படியா இருக்கும், கணுக்கணுவாக இருக்கும். இதுக்கு பேர் வந்து ப்ரோக்ளாட்டிட், இந்த ப்ரோக்ளைட்டின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரோக்ளைட்டிட் பார்த்திங்கன்னா கழுத்துக்கு கீழே இருந்து கொஞ்சம் இருக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா இம்மெச்சூர் ப்ரோக்ளைட்டிட் அப்படின்னுவாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மெச்சூர் ப்ரோக்ளைட்டிட் அப்படின்னுவாங்க. மெச்சூர் ப்ரோக்ளைட்டிட்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கிராவிட் அப்படின்றது என்ன பார்த்திங்கன்னா முதிர்ந்த ப்ரோக்ளைட்டிடாக இருக்கும். அந்த முதிர்ந்த ப்ரோக்ளைட்டிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதில் தான் வந்து ஆண் பெண் தனித்தனியாக இருக்கும். அதில் எல்லாமே ஒவ்வொரு செக்மெண்ட்டும் வெளியில் ஒரு மலம் கழிக்கும் போது வெளியில் வரக்கூடியது அந்த கிராவிட் அப்படின்வாங்க. அந்த கிராவிட்டில் பார்த்திங்கன்னா முட்டைகள் நிறைந்திருக்கும். அதை சிஸ்ட் அப்படின்றவாங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா லைஃப் சைக்கிள், டீனியா சோலியத்தோட லைஃப் சைக்கிள். இதுதான் டீனியா சோலியத்துக்கும் லைஃப் சைக்கிள், டீனியா சகினேட்டாவும் லைஃப் சைக்கிள் ஒரே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் வித்தியாசம் மட்டும் இருக்கும் இந்த புழுக்கும் அந்த புழுக்கும். இப்போ வந்து டீனியா சோலியம் பார்த்திங்கன்னா மனிதனோட குடலில் முழு கிராவிட் ப்ரோக்ளைட்டிட் மூலம் முட்டைகள் வெளியிடும் அப்படின்றாங்க. இப்போ பார்த்திங்கன்னா மலம் கழிச்சிருப்பாங்க. அந்த மலம் கழிச்சவங்க பார்த்திங்கன்னா குளம் குட்டைகளில் பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணியிருப்பாங்க. அந்த வாஷ் பண்ணியிருப்பாங்க மறுபடியும் ஒரு நார்மல் பர்சன் போயிருப்பாங்க. நார்மல் பர்சன் போகும்போது அந்த நகத்துலையோ எங்கேயோ ஒட்டிக்கிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளார வந்து கழுவாமல் நம்ம பண்ணோம்னா அந்த உணவுகளை சாப்பிடும்போது அந்த நகத்தில் இருந்து அந்த சிஸ்ட்டு ஒரு வேலை இருந்ததுன்னா ஸோ வாழ்வழியாக போயிட்டு குடலுக்கு போகும். சரியா, குடலை போயிட்டு வளர ஆரம்பிக்கும். இது மலத்தின் மூலம் வெளியேறும் அப்படின்றாங்க. பன்றிகள் அதை உணவுடன் உட்கொண்டு உடலில் சிஸ்டிசர்க்கஸ் லார்வாவாக உருவாகும் அப்படின்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மலம் சிஸ்ட் இருக்குல்ல, நம்ம மலம் கழிச்சிருப்பாங்க. அது பாதிக்கப்பட்ட இந்த டீனியா சோலியத்தோட பாதிக்கப்பட்ட மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க மலம் கழிச்சிருப்பாங்க வெளிப்புறத்தில்.
அந்த மலத்தை வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா பன்றி வந்து சாப்பிடும். அப்படி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்ட்டு அதனோட உடம்புக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணுன்னா சிஸ்டி சர்க்கஸ் லார்வாவாக ஃபார்ம் ஆகும் அப்படின்றாங்க ஃபஸ்ட்டு ஃபார்மில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பன்றி கறியை நம்ம மனிதன் அறவேக்காடாக சாப்பிடும்போது அந்த லார்வா நம்மளோட உடம்புக்குள்ளே வருது. இது பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 மாதத்துக்கு முழு வளர்ச்சி பெறுந்து முழு புழுவாக மாறும் அப்படின்றாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா டீனியா சோலியம். இந்த டீனியா சோலியத்தோட ஏற்படுத்துகிற நோய் பார்த்தீங்கன்னா சிஸ்டி சர்க்கோசிஸ் அப்படின்வாங்க. சிஸ்டி சர்க்கோசிஸ் இன்னும் ஆபத்தான நோயை ஏற்படுத்துன்ற சொல்கிறாங்க. இது எங்கெங்கெல்லாம் பாதிப்பு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மூளை, கண், தசை இந்த இடத்துலலாம் இந்த சிஸ்டி சர்க்கோசிஸ் வரதுக்கான பாதிப்பு இருக்கும். இந்த பாதிப்பு மனிதர்கள் எப்படி அறிகுறி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா புழு தொற்றுக்குமே பார்த்தீங்கன்னா வயிற்று வலி, பசி இருக்காது, வெயிட் லாஸ் இருக்கும், இரத்த சோகை, முக்கியமாக இரத்த சோகை இருக்கும், வாந்தி இது எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் மலத்தில் அந்த புழு நகரும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மலம் போகிறதுக்கான ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தும் அப்படின்றாங்க. ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லேட்டம்னு சொன்னோம்ல, அது பார்த்தீங்கன்னா விட்டமின் B12 ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றாங்க. சரியா? அதுக்கப்புறம் இதனோட டயக்னோசிஸ் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்? லேப் டயக்னோசிஸ், லேபில் போயிட்டு ஒரு சாம்பிளை கொடுத்து எப்படி கண்டுபிடிக்கலாம், என்ன சாம்பிளை கொடுத்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூல் மீன்ஸ் மல பரிசோதனை. எல்லா பேரசைட்டுக்குமே முதன்மையான பரிசோதனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல பரிசோதனை, ஸ்டூல் எக்ஸாமினேஷன் அப்படின்வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த முட்டைகளை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சோதனை, அதுதான் ப்ரோக்ளாட்டிட் அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரத்த பரிசோதனை அப்படின்னா அவங்களுக்கு அனிமியா இருக்கா இல்லையா அப்படின்ற கண்டுபிடிக்கிறதுக்காக ரத்த பரிசோதனை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா MRI இல்லைன்னா CT ஸ்கேன் எடுத்து பார்த்தீங்கன்னா சிஸ்டோசர்க்கோசிஸ் ஒருவேளை சந்தேகம் இருந்தால் அந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா சிஸ்டோசர்க்கோசிஸ் இது அதாவது முட்டை வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த சிஸ்டோசர்க்கோசிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால இந்த புழுவெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக, குடல் பகுதியில் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக MRI அல்லது CT ஸ்கேனை பார்ப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மருந்து ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிராசிகுண்டால் டேப்பாமுக்கு சிறந்த மருந்து அப்படின்றாங்க, ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிக்கோலோசமைடு குடலுக்குள் புழு அழிக்கும் ஒரு மருந்து அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் காமனாக வந்து அல்போண்டோசல் தருவாங்க. அல்போண்டோசல் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே காமனாக தரக்கூடிய ஒரு டேப்லெட்டு. இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூலில் பார்த்திங்கன்னா காலேஜஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 months ஒன்ஸ் கொடுப்பாங்க. வருடத்தில் 2 முறை டிவார்மிங் அந்த கிளியரிக்காக கொடுப்பாங்க. அடுத்தது தடுப்பு முறை எப்படி பண்ணலாம் அப்படின்னா இறைச்சியை நன்றாக இப்போ மாட்டுக்கறியோ பன்றிக்கறியோ நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா அதை நல்லா வேக வைக்கணும். பன்றிக்கறியோட மாமிசம் பார்த்திங்கன்னா ரொம்ப தடிமனாக இருக்கும். அந்த போர்க்கில் தான் போயிட்டு இந்த லார்வா வந்து நம்ம சிஸ்டி சர்க்கஸ் லார்வா போயிட்டு வளர ஆரம்பிக்கும். ஸோ நம்ம வேக வைக்கும்போது கொஞ்சம் நல்லா வேக வச்சோம்னா ஸோ அந்த சிஸ்டி சர்க்கஸ் லார்வா இல்லை சிஸ்டி எல்லாமே வந்து டெஸ்ட்ராய்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பச்சை அறவேக்கடை இறைச்சியை தவிர்க்க வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குடிநீரை சுத்தமாக பயன்படுத்தலை. குடிநீர் மூலிமா தான் இப்போ வாட்டர் பாண்ட் டிசீஸ் இல்லைன்னா வாட்டர் மூலியமாவோ இல்லை கண்டாமினேட்டட் ஃபுட்டு மூலிமா தான் என்ன பண்ணுன்னா இந்த டிசீஸு இந்த சிஸ்ட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போது நீரை வந்து காய்ச்சி குடிக்கிறதுக்கான அந்த முறையை பயன்படுத்தினா இதை தடுக்கலாம் அப்படின்றாங்க. அப்புறம் வந்து சுத்தமான கழிப்பறைகளை பயன்படுத்துதல், அதுக்கப்புறம் டாய்லெட் போயிட்டு வரும்போது கை கழுவுதல், செப்பல் போட்டு போகிறது, இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பன்றிகள் மாடுகள் வளர்ப்பு பகுதிகளில் சுகாதாரம் பேண வேண்டும் அப்படின்றாங்க. அதே மாதிரி நாய்களுக்கு பார்த்தீங்கன்னா புழு நீக்க மருந்து அளிக்க வேண்டும் அப்படின்றாங்க. நாய்கள் எதாவது இருந்ததுன்னா வீட்டு நாயோ இல்லைன்னா தெரு நாய்களோ இருந்ததுன்னா அதுகளுக்கு எல்லாமே வந்து புழு நீக்க மருந்து கொடுக்கலாம் அப்படின்றாங்க. இதனோட முக்கியத்துவம் பார்த்திங்கன்னா டீனியா சோலியம் சிஸ்டி சர்க்கோசிஸ் பார்த்திங்கன்னா மூளை மற்றும் கண் பாதிப்பு ஏற்படும் அப்படின்றாங்க. டீனியா சகினேட்டா குடல் தொற்று அப்படின்றாங்க. லேட்டம் B12 வந்து குறைபாடு கூடிய அனிமியா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்க. அதுக்கப்புறம் மீனில் இருக்கக்கூடிய எக்கனோகாக்கஸ் பார்த்திங்கன்னா அயாடிஸ் சிஸ்ட் கல்லீரல் நுரையீரல் பாதிப்பு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ மீன் கல்லீரல்லாம் பார்த்திங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா அந்த சிஸ்டோ சர்க்கஸ் லார்வா இருக்கிறதுன வாய்ப்பு இருக்கும். அந்த மீன் அப்படியே நம்ம சுத்தப்படுத்தாமல் அந்த குடல் பகுதியில் எல்லாம் அந்த இருக்கும் பாக்டீரியா வைரஸு இந்த பேராசைட்லாம் இருக்கும். அப்போ மீன்கள் நல்லா சுத்தம் பண்ணாமல் செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு என்ன ஆகும்னா இந்த எக்கனோகாக்கஸ் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நாடாப்புழு டேப்பாமை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த தலைப்பு நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.